கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க, அதன் அடிப்படையில் ஜெபிக்க வந்திருக்கிற அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நல்ல நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில பெரிய நன்மைகளை செய்வாராக. கர்த்தர் நம்ம கற்பித்த அற்புதமான பிரமாதமான ஜெபத்தை செய்து, அதுக்கு பிறகு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒன்று குழந்தையர் சொல்லுகிறேன், எபேசியர் நிருபத்தில் முதலாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த 17, 18, 19 ஆகிய வசனங்களில் அவர் நமக்காக ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை நாம் ஜெபித்து நாம் இந்த நாளில் தொடர்ந்து வார்த்தைகளை செல்ல போகிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் நம் வாழ்க்கையில் செய்ய அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார், வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டா இருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டா இருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோழ்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே, நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். நாள் வரைக்கும் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி அப்பா. தேவாவியானவரே, இயேசு நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே சம்பந்தம் நின்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை எங்கள் மேல் நாங்கள் மன்றாடுகிறோம். இயேசுவின் திரு ரத்தத்தை ஏந்தி கொண்டவர்களா இப்படி சமூகத்தை நிற்கிறோம். அன்றைய எங்கள் மேல எல்லாம் ஆவி ஆத்மா சரித்திர எல்லாவற்றிலும் இப்படி குமாரனாக இயேசுவின் ரத்தம் இருக்கிறதே அதுக்காக நன்றி. உங்களை தகுதிப்படுத்தினீரே மீட்பர் இயேசுவே, நன்றி. கர்த்தாவே, இந்த நேரத்தில் நாங்கள் புதிதாக அர்ப்பணிக்கிறோம், வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிறோம். வார்த்தையின் பிரசித்தம், வார்த்தையின் மகத்துவம் எங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தட்டும். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சவால்களையும் ஜெயிக்க பரிசுத்தாவியானவருடைய வல்லமையான வார்த்தைகளை கொண்டு எங்களுக்கு ஊழியம் செய்வீராக. வார்த்தையை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்பு வைக்கிற தேவன் தாமே, இதனாலேயும் வார்த்தையை அனுப்பி எங்களை எல்லா விதமான அழிவுக்கு தப்பு வைத்து எங்களை வாழ வைப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்தாவியானவரை வாழ்த்தி வரவேற்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Dear people, welcome you to this wonderful Monday broadcast of ஜெபமே ஜெயம். கர்த்தர் தொடர்ந்து நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். 112 நம்ம இந்த வருஷத்துடைய ஆரம்பத்திலிருந்து பார்த்து வருகிறோம். அதிலும் இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த புது பொருளாதார ஆண்டுடைய தொடக்கம், ஏப்ரல் மாதம் 2025, 2026 இந்த ஃபினான்ஷியல் இயருடைய இந்த புதிய பொருளாதார ஆண்டுடைய தொடக்கத்தில் நாம் முக்கியமாய் பொருளாதார செழிப்பை பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்து நாம் இதை கர்த்தருக்கென்று விசேஷித்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் 3வது வசனம் சொல்லுகிறது, 112:3, ஆஸ்தி ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும், அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும். சரி சொல்லுங்க, நீதி என்றென்றைக்கும் நிற்கும். 9வது வசனத்திலையும் பார்க்கிறோம், வாரி இறைப்பான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். எஸ், பாருங்க, அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அடுத்த வசனம் 4வது வசனம் 114, செம்மையானவனுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். செம்மையானவனுக்கு இருளில் என்ன பண்ணும்? வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமா இருப்பான், மன உருக்கம் உடையவன், இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய பிள்ளைங்க பணக்காரர்களாய் இருக்கிறது ஒரு பகுதி, அதே போல நல்ல பணக்காரர்களாய், நல்ல செல்வந்தர்களாய், இரக்கம் உள்ளவர்களாய், ஏழைகளை அடித்து விதவைகளையும் அனாதைகளையும் கெடுக்கிறவர்களாய் அல்ல, மாறாக உதவி செய்கிறவர்களாய், திக்கற்ற பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்கிறாருன்னு போட்டிருக்கு. எப்படி உதவி செய்யறாரு? உங்க மூலமா, என் மூலமா தான் உதவி செய்ய போறாரு. அனாதைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் அவர் ஆதரவா இருக்காரா? எப்படி ஆதரவா இருக்காரு? உங்களை எண்ணி கொண்டுதான் நம்மை பயன்படுத்தி தான் ஆதரவா இருக்க போகிறார். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, ஆஸ்தி ஐஸ்வர்யம் அவர் வீட்டில் இருக்கும், கூடவே அவருடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும்.
அவன் பாவம் செய்கிறவனா இல்லை, கர்த்தரை மதிக்காதவனா போக போகிறது கிடையாது, ஏழை எளியவர்கள் மேலே கரிசனை இல்லாதவனா இருக்க போகிறது கிடையாது. இவன் மாறாக இவன் எப்படி இருக்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா வெரி கன்சிடரேட், வெரி கன்சிடரேட், ரொம்ப ஏழைகள் மேலே இரக்கம். அதனால தான் போட்டிருக்கு செம்மையானவர்களுக்கு இருள வெளிச்சம் உதிக்கும். அவன் எப்பேற்பட்டவனா இருக்கிறான்? இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். ஏசாயா 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், முதல் வசனத்தில் படிக்கிறேன். ஏசாயா 10:1 ஏழைகளை வழக்கிலே தோற்க பண்ணவும், என் ஜனத்தில் சிறுமையானவர்களின் நியாயத்தை புரட்டவும், விதவைகளை சூறையாடவும், திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடவும், அநியாயமான தீர்ப்புகளை செய்கிறவர்களுக்கும் கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ. பாத்தீங்களா, கடவுள் என்ன பண்றாரு? நியாயவிதிகளை ஏற்படுத்துறாரு, நீதி செய்கிறவர்களை ஏற்படுத்துகிறாரு. அன்று சொல்றாரு, ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கும், அவன் நீதி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் நீதியாக இருக்கணும். ஆனால் அவன் நீதி தவறும் போது, நீதி மாற்றி எழுதும் போது, நியாயத்தை கெடுக்கும் போது அவர்களுக்கு ஐயோ அப்படின்றார் கர்த்தர். ஏழைகளை வளர்க்கலே தோற்க பண்ணுவோம். ஏன்னா அவனுக்கு அவனை டிஃபெண்ட் பண்றதுக்கு ஆள் கிடையாது. ஈஸியாக அவனை தோற்கடிக்கிறதுக்கு, ஜனத்திலே சிறுமையானவர்களுடைய நியாயத்தை புரட்டுவதற்கு, விதவைகளை சூறையிடவும், திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடவும், அநியாயமான தீர்ப்புகளை. தீர்ப்பு எப்படி இருக்கணும்னா நியாயமா இருக்கணும். அநியாயமான தீர்ப்புகளை செய்து கொடுமையான கட்டளைகளை எழுதுவதற்கு ஐயோ. அதனாலதான் பாருங்க, நல்ல ஒரு இடத்துல கடவுள் உங்களை இட வைக்க விரும்புறாரு. நம்ம நல்லா இருந்தாதான் இந்த பூமி நல்லா இருக்கும், மனிதகுலம் நல்லா இருக்கும், சமுதாயம் நல்லா இருக்கும், நாடு நல்லா இருக்கும். அதனாலதான் தேவ பிள்ளைகள் நல்லா இருக்கணும்ன்றோம். ஏன்னா வேற எவங்கிட்டையும் அநியாயமான தீர்ப்பு எழுதுறவங்கிட்டையும், கொடுமையான கட்டளைகளை எழுதுறவங்கிட்டையும் ஆஸ்தி ஐஸ்வர்யமும் பணமும் எல்லாம் இருந்துச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? இன்னும் திக்கற்ற பிள்ளைகளை, விதவைகளை, அனாதைகளை சூறையிடவும், அவர்களை அழிக்கவும், அவர்களை கொள்ளையிடவும் இதுதான் முற்படுகிறான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் கிட்ட இருக்கும்போது, அதனாலதான் போட்டிருக்கு, செம்மையானவனுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். புரியுதுங்களா உங்களுக்கு? கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கே பின்னாடி ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. பூமியில நீதியை நிலைநாட்டணும், பூமியில நியாயம் வாசம் பண்ணணும், இந்த பூமி நல்லவரால் ஆளப்படணும். இதெல்லாம் புரிந்துக்காம, ஐஸ்வர்யத்துடைய நோக்கத்தை புரிந்துக்காம, எதுக்காக ஐஸ்வர்யம்? 5 விரல்லையும் 10 விரல்லையும் ஒவ்வொரு விரல்லையும் 2 மோதிரம் போட்டுக்கிட்டு, கை நிறைய தங்கத்தை மாட்டிக்கிட்டு, அவர் எங்கிட்ட இது இருக்கு, எங்கிட்ட அது இருக்கு. இல்ல 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 இல்ல, நாட் டு ஷோ ஆஃப். பெரிய பந்தா காட்டுறதுக்கு இதெல்லாம் கொடுக்கப்படல. கர்த்தர் இதை வைத்து அவருடைய சித்தம், அவருடைய திட்டம், அவருடைய நோக்கங்கள், அவருடைய தீர்மானங்கள் இதெல்லாவற்றையும் நிறைவேற்ற அவர் திட்டம் பண்றாரு. பொன்னோடும் வெள்ளியோடும் புறப்பட பண்ணினாரே எகிப்துல இருந்து. எதற்கு? அனுபவிக்கணும். மக்கள் அனுபவிக்கணும். அத்தனை வருஷம் அவன் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறான், அனுபவிக்கணும். அது மட்டும் இல்ல, ஆசரிப்பு கூடாரம் என்று ஒரு கூடாரத்தை அவர்கள் கட்டணும். அப்போ அதற்கு தங்கம் தேவைப்படும். அதெல்லாம் எங்க இருந்து போய் வனாந்தரத்துல போய் எங்க இருந்து வரப்போகுது? எல்லாவற்றையும் என்ன பண்றாரு? ரெடி பண்றாரு. முன்னாடியே மக்கள்கிட்ட இருந்து என்ன பண்றாரு? இதெல்லாம் வேணும்னு சொன்னா மக்கள்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுக்குறத வச்சு என்ன நடக்குது? அங்க பெரிய ஆசரிப்பு கூடாரம் அங்க கட்டி எழுப்பப்படுகிறது. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நீ கர்த்தர் நம்மை வாழ வைத்து ஆசீர்வதித்து பொருளாதாரத்தில் உயர்த்த வேண்டும் என்று அவர் திட்டம் விடுகிறது. எதுக்குன்னா அவருடைய நீதி நியாயங்கள் இந்த பூமியை நிலைநிறுத்தப்பட வேண்டும். எல்லாமே தேவ மக்கள்கிட்ட இருந்தால்தான் நீதிமான் இந்த பூமியை ஆளுகை செய்தால், ஒரு பட்டணத்தை ஆளுகை செய்தால் பட்டணம் களிக்கூறுன்னு போட்டிருக்கு. அப்போ நீதிமான் இந்த பூமியை ஆளணும். பாருங்க, திருச்சி பட்டணத்துல இருக்கிற, இந்திய தேசத்துல, தமிழ்நாட்டில் இருக்கிற
ஒரு எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ செலவாகும் ஒரு எலெக்ஷன் அன்னைக்கு? ஒரு நீதிமான் பட்டணத்தை ஆளணும்னா அவன் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஒரு எலெக்ஷனில் நிற்கணும், அதுக்கு காசு கட்டணும், இவ்வளோ வேணும், போய் எலெக்ஷன் வேலை செய்கிறதுக்கு எல்லாருக்கிட்டையும் தன்னுடைய ஐடியாஸ் சொல்லி எவ்வளோ யோசிச்சு பாருங்க. இல்லை சாதாரண விஷயமா? இல்லை கடைசியாக எந்த நீதிமான் அவர் எந்த ரட்சிக்கப்பட்டவன் அரசியலெல்லாம் வந்திருக்கிறாங்க? எங்கேயோ 1-2 இந்தியாவிலே கைவிட்டு எண்ணலாம். பார்லிமெண்ட்டில் எத்தனை ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, இல்லை சட்டமன்றத்தில் எத்தனை ரட்சிக்கப்பட்டவங்க இருக்காங்க? எல்லாரும் ஒதுங்கி ஒதுங்கி போகிறனால தான் இன்னும் அரசியல் யாராலையும் சுத்தமே பண்ண முடியல. யாரு நம்மலாம் வந்தாதானாங்க தேவனுடைய ஆசைகளும் திட்டங்களும் நடக்கும். அதனால சொல்றேன், நல்ல பெரிய பெரிய லாயர்ஸ், பெரிய பெரிய நியாயாதிபதிகள், நீதிபதிகள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் எழும்பணும். அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள், நாடாளும் தலைவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எழும்பணும். இதற்கெல்லாம் எங்க கர்த்தர் தொடக்கத்தை வைத்திருக்காருன்னா, இந்த வார்த்தையில தொடக்கத்தை வைத்திருக்கிறாரு. இதை படிக்கும் போது ஆசை வரணும். ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கும். உன்னிடத்துல இருந்து ராஜாக்கள் புறப்படுவார்கள் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். நம்ம ஆசைப்படணும், ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் நாட்டை ஆளுவார்களாக, தேசத்தை ஆளுவார்களாக, பின்வரும் தலைமுறையினர் தேசத்தை ஆளுவார்களாக. எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க ஆண்டவரே, நான் வரேன், நான் இந்த வேலைகளை செய்கிறேன், எனக்கு ஆஸ்தி ஐஸ்வர்யம் கொடுங்க, நான் ஏழைகள் மேல கரிசனை உள்ளவனா இருப்பேன், திக்கற்றவர்கள் மேல கரிசனை உள்ளவனா இருப்பேன், நான் இரக்கம் உள்ளவனா இருப்பேன் அப்படின்னு செபிங்க. நான் சொல்லுகிறேன், உதிக்கிறவங்க ஒளி இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவாங்க. நீங்க தான் இந்த வாட்டி நிக்கணும்னு சீட் உங்களுக்கு தான் சீட் உங்களுக்கு தேடி வந்து சீட்டை கொடுத்துட்டு போவானுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமே? இதெல்லாம் நம்மளுக்கு என்னங்க இருக்கு, நம்ம பாட்டுக்கு வருந்தோமா, ராம ஆண்டானா ராவண ஆண்டானா நம்ம பாட்டுக்கு வேலையை பார்ப்போம். இல்லை 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 இல்லை, கடவுள் இந்த பூமியை நம்ம கொடுத்துருக்கிறாரு, இந்த நாட்டை நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு, எதிர்காலத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. நம்ம ஆளுக செஞ்சாதான் ஒழுங்கா ஊர் ஒழுங்கா இருக்கும். விளையாட்டு கிடையாது. பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சாதாரணமாக நினைச்சிட முடியாது. அநியாயமாய் தீர்ப்புகள் செய்கிறதற்கும் கொடுமையான கட்டளைகள் எழுதப்படுவதற்கும் நாம் அனுமதித்து கொண்டே இருக்க முடியாது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இருளிலே வெளிச்சம் உதிக்கும். இப்ப இந்த நாட்டில் இருக்கிற இருளுக்கு வெளிச்சமா இருக்கிறதா நீங்களும் நானும். இப்ப நாமே ஆஸ்தி வேணாம், ஐஸ்வர்யம் வேணாம், ஒண்ணு வேணாம், இது வேணாம், அது வேணாம்னு உட்கார்ந்து இருந்தோம்னா கர்த்தர் என்னதான் பண்ணுவாரு? போய் அவிசுவாசிகளா வச்சுட்டு தான் பண்ண முடியுமா அவருடைய திட்டங்களை? இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் உங்களை எண்ணி கொண்டு தான் செய்ய போறாரு. அதுதான் ஆஸ்தியை தராரு, அதுக்குதான் ஐஸ்வர்யத்தை தராரு. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சும்மா ஒரு 30 செகண்ட் ஒரு ஷார்ட்ஸை பார்த்துக்கிட்டு உங்களிடம் பணம் இருக்கணும், உங்களிடம் தங்கம் இருக்கணும், எது என்னாலே தெரியாமல் ஏதாவது வளரிக்கிட்டு இந்த மக்கள் பண்ணுற வேலைகள்லாம் பார்த்தா அதை கவனிக்கணும். பேசுகிறதற்கு தாமதமாயும் கேட்கறதுக்கு ஜாக்கிரதையா, பேசுகிறதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும், கேட்கறதுக்கு நம்ம எப்படி இருக்கணும், ரெடியாக இருக்கணும். எப்போது ஆயத்தமாக என்ன அவன் கேட்குற, என்ன சொல்ல வரான், அது என்ன பேசலாம், திரும்பி திரும்பி உட்காந்து செழிப்பை பேசுகிறாங்க, ஏன் பேசுகிறாங்க, இதெல்லாம் யோசிக்கணும். திரும்பி திரும்பி போட்டு கேட்கணும். புரியலையா, தொடர்பு கொள்ளணும், நேரில் வாங்க, உங்களிடம் பேச நாங்கள் தயாராக இருக்கிறோம். கெட்ட வார்த்தைகளில் கமெண்ட் பண்ணுகிறதோ இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் எங்களை பாதிக்கிறதே கிடையாது. ஆனால் மக்களுடைய, கிறிஸ்தவ மக்களுடைய தராதரம், குவாலிட்டி அவ்வளோதானா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கு. அதெல்லாம் சொல்கிறேன், தேவ பிள்ளைகள் மேலே வரணுன்றது கர்த்தருடைய ஆசை. ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்கணும், உங்களுடைய நீதி என்றைக்கு இருக்கணும், நீங்க உயரணும், செழிக்கணும், முன்னேறணும், கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற சகல நன்மைகளையும் நீங்கள் பெற்று அனுபவிக்கணும். இதை விட்டுறவே கூடாது. உதிக்கிற ஒளியின் இடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வரணும். எத்தனை சொல்றீங்க ஆமே? விடவே கூடாதுங்க. திரும்பி தொடர்ந்து நிறைய பேச போகிறோம். செம்மையானவனாக எனக்கு இருளில் வெளிச்சம் உதிக்கும்னு சொல்லுங்க, ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்குன்னு சொல்லுங்க, கிருபை என் மேல பெருகுன்னு சொல்லுங்க, தேவ தயவு என் வாழ்க்கையில் பெருகுன்னு சொல்லுங்க. அதனால தான் சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னத்தில் இருக்கணும், அதிகமாக வார்த்தையை கேட்கணும், அதிகமாக கர்த்தரை ஆராதிக்கணும். பொழுதனைக்கும் குடும்பம், பிள்ளைங்க, இந்த பிரச்சனை இதுவே நம்மளை போட்டு பாதிச்சிடக்கூடாது. வேலை, வருமானம், கடன், இஎம்ஐ இப்படியே உட்காந்து வாழ்க்கையை முடிச்சிடக்கூடாது. தீர்மானிக்கணும், என்னுடைய பிரச்சனைகளை விட கர்த்தர் பெரியவர். நான் இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற சவால்களை விட கர்த்தர் இன்னைக்கு குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் ரொம்ப பெருசு. நான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா நான் இன்னைக்கு நாட்டோடைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன். நான் எப்படி என் ஜனத்தோடைய கொடுமைகளை நான் சரி செய்ய போகிறேன்.
இந்த மாதிரி பெரிய பெரிய கனவுகள், பெரிய பெரிய ஆசைகள் இருக்கணும். அதற்கு நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும். ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவன் மனைவி விசுவாசிக்கணும், குடும்பத்தோடு சேர்ந்து விசுவாசிக்கணும், ஒவ்வொரு சபையும் விசுவாசிக்கணும். நாங்களாம் சொல்கிறோம், எங்கள் சபை பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்கிறோம், நல்லா வாங்க, மேலே வாங்க, சொந்த தொழில்களை செய்யணும், பெரிய பெரிய இடத்துல இருக்கணும். சும்மா ஏதாவது சாதாரணமான ஆசைகளை கொண்டிருக்கக்கூடாது. இந்த வேதம் பெரியது. இந்த வேதத்தை படிக்கிற ஒவ்வொருவனுக்கும், உண்மையாக ஆவியானோட துணையோடு படிக்கிற ஒவ்வொருவனுக்கும் பெரிய பெரிய ஆசைகள் தான் கத்த தராரு. ஊழியம் செய்கிறீங்களா? பெரிய விதத்தில் ஊழியம் செய்யணும்னு விசுவாசிங்க. ஆசைப்படுறேன், கர்த்தர் கொடுத்துருக்கிற இந்த பட்டணத்தையே நான் கர்த்தருக்குள்ள கொண்டு வரணும். இந்த மக்களை நான் நரக பிடியிலிருந்து விடுவிக்கணும். அந்த மாதிரி பெரிய பெரிய ஆசைகள் இருக்கட்டும். நான் சொல்லுகிறேன், நிச்சயமா நீங்கள் வாழ்ந்திருப்பது உறுதி. ஜெபம் பண்ணலாமா? பிதாவே, நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். நீ நல்ல ஒரு நன்மை செய்கிற மாதிரி இருக்கிறீரே, கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை பலப்படுத்துங்க. எங்களுக்கு கிருபையாய் நீ கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் வல்லமை மிக்கவராய் எங்கள் மேலே ஆசீர்வாடி, வல்ல செயல்களை செய்து சிறியவனை புழுதிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார வைப்பீராக. மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியை மாற்றுவீராக. இந்த நாளிலும் வரப்போகிற நாட்களிலும் உம்முடைய கிருபை மகா பெரிய பேர் வெள்ளம், ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் வெள்ளம், flood of grace, ஒரு கிருபை ஆண்டவரே வெள்ளம் போல எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே புரண்டு வந்து குறைகளெல்லாம் அகற்றி உடைய இரக்கத்தின் புண்ணியத்தினாலே, உடைய அன்பின் வல்லமையினாலே நீர் எங்களை விடுவித்து மீட்டு உயர்த்துவீரா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவியாக நாங்கள் எப்போது இருப்போம் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. விதவைகளுக்கும் ஆண்டவரே, அநாதைகளுக்கும் நாங்கள் உதவியாக என்றென்றைக்கு இருப்போம். கர்த்தா, ஆஸ்தி ஐஸ்வர்யம் எங்களுக்கு கொடுங்க. அதை கொண்டு உங்க திட்டங்களை நிறைவேற்றுவோம், ஆசைகளை விருப்பங்களை நிறைவேற்றுவோம். உதவி செய்வீராக. எங்களுக்காக அல்ல கர்த்தர், உங்க நாமத்தின் மகிமைக்காக கேட்கிறோம், ராஜ்யத்தின் பிரஸ்தாபத்துக்காக கேட்கிறோம். உதவி செய்வீராக. இயேசுவின் நல்ல நாமத்தாலே ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தருடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்க கடவர். கர்த்தருடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து சிலுவையில் சாபமானபடினால் உங்கள் மேலும் உங்கள் சந்ததியின் மேல் வந்து பலிப்பதாக. Thank you so much people. Love you so much. God bless you. Shalom.